வணக்கம். வணக்கம். உங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் தான் அவனை டீம்ல எடுக்காதது காரணம். They don't want to take such a risk. சார், ஏன் தொழிலுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன காரணம் பத்தல. எக்ஸ்கியூஸ் மீ. ராயப்பன், உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால்னா ஒரு ஸ்போர்ட்ஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிஸ்னஸ். ஸ்போர்ட்ஸ்னாலே டப்பு. ஒருத்தன் ஒரு தடவை நேஷனல் டீம்ல வந்துட்டான்னா அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை உண்டு. பெரிய வேலை சார். ரயில்வேஸ், கஸ்டம்ஸ், ஏர்போர்ட்னு எம்பி, மினிஸ்டர்ஸ், பிசினஸ்மேன், இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு அவங்க புள்ள நேஷனல் டீம்ல இருக்கிறதே ஒரு ப்ரைட். அதுக்காக எவ்வளவு வேணாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க. உங்க பையனை நான் டீமுக்குள்ள எடுக்க நீங்க எவ்வளவு தருவீங்க? 10 பைசா கூட தர முடியாது. என்னால் எவ்வளோ வேணாலும் தர முடியும். அப்படி நான் பண்ணேன்னா என் பிள்ளையோட திறமையை நானே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அவன் திறமைசாலி, வந்துருவான், பார்த்துக்கிறேன். என்னை தாண்டி உங்களால ஒன்றும் பார்த்துக்க முடியாது. நாங்களும் பிளேயர் தான் சார். ஆனால் எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். நல்லது. கண்ணே பா டன்னு பிகிலு ராவுத்தர் கடையாண்ட நிறுத்து. காலையே வரேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். சரிப்பா, நீ கிளம்பு, நான் வந்துடுறேன். சரி, கிளம்பலாம். இடத்துலயே வச்சு உன்னை நான் செஞ்சிருப்பேன். என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசினேன். அடுத்த 1/2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தியா? அதான் உன்னை கொஞ்சம் ஆட விட்டு அடிச்சேன். உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் எப்பவுமே இருப்பான். வாயி ராவுத்ரே, பத்திரத்தை எடுத்தா நீ என் புள்ளிய டீம்ல ஏத்துக்கிறதுக்கு நீ என்கிட்ட காசு கேட்டுன்னு போட்டுக்குது. கையெழுத்து போடு. என் வேலை போயிடும். ஓஹோ, கையெழுத்து போடலன்னா உசுறு போயிடுவேன். பரவாயில்லையா? காசு இருக்கிறவன் மேல வர்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஏழை பாளைய முன்னேறதுக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி 1 2 தான் இருக்கு. அதுலயே வியாபாரம். என் புள்ளன்னு இல்லை, திறமையா விளையாண்ட அத்தனை புள்ளைங்க பேர் நாளைக்கு 10 மணிக்குள்ள லிஸ்ட்ல இருக்கணும். இல்லைன்னு வை, இந்த பத்திரம் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும். ஷர்மா, உன் வேலை மட்டும்தான் போயிடும். விளையாட்டா இருந்துடாதான். அவனை நான் வேற லெவல்ல வச்சு செய்வேன். Thanks for watching. Please subscribe for more videos. அடுத்த வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச காசு ஆபத்துக்கு உதவே உதவாது. செட்டியோடைய போ.